சலசலப்பு சொட்டுக்காட்டுல சண்டை வந்தா போலீஸ் வரும். இன்னும் தேவலோகத்திலே ஒரு சபை கூடினால் ஒரு முக்கியமானது இருக்குதா இல்லையா பாத்துட்டு இந்த உலகத்திலே சபை கூடினால் நமக்கு ராஜ புண்ணிய சபை அறுவரும் தாய்மார்களும் பள்ளிக்கு செல்கின்ற மாணவ மாணவர்களும் அழகும் நம்முடைய சார்பாக வணக்கம் 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 வந்துடுறா 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 காலையா வேண்டி போகுது பட்டார் பட்டார் காலையாயெல்லாம் அக்னியில பிறந்த அதிவீர வன்னியர்கள் நீல வன்னியர்கள் அண்டினால் இல்லை என்றால் அண்டினால் ஆதரிப்பாங்க அப்பேர் விட்டு அந்த காலங்களை எல்லாம் வாழ வைக்கும் தெய்வங்கள் அப்படி பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். சங்கீரி தாண்டிட்டாவ அப்படி சங்கீரி தாண்டிட்டாவ கதையா வந்து நுட்பமா கேக்குறாங்க. அதுவும் வெத்தலமாக பையன் சங்கீரி தாண்டிட்டு எட்டுப்பட்டி கிராமத்துல எங்க கூட்டாலும் போவாங்க. மென்னுகிட்டு இவனோட ஓகியத்தை பார்த்துட்டு வரணும்.
நமக்கு தெரிஞ்சது இல்லப்பா கரைச்சி வச்சுக்கிறாங்க. அப்படி இன்னும் நம்மளை எல்லாம் வாழ வைக்கிறீர்கள் அதுவே பிறந்த அதிகாரம் உண்டாக சேர்ந்து முனியப்பன் இன்னும் முனியப்போட வண்டிகள் நின்று இன்னும் சீரும் சிறப்போடு சாப்பாடு ஏற்பாடு தேவலோகத்திலே தேவர்களுக்கெல்லாம் நமது மாதவியல் குடும்பத்திலே பெற்ற தாய் வீட்டில் இருந்தாலும் நம்மளை பெற்ற தாய் போல் பாவித்து கோழிகறினா ஆட்டுக்கறிதான் பொழுது இப்படியே பேசினா கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் எடுத்து போடுவேன். நல்ல உலங்களுக்கு பட்டி பெருகி வாழ்பாடு பொங்கி குட்டி பெருகி குடம்பால் பொங்கி அருகமில்லை போல் ஆயிரங்களை வைத்து மூங்குமில்லை போல் முகழைத்து சிறுப்பை திருவண்ணாமலை தந்தை கோபுரம் எப்படி அருமை ஐயாவுடைய குடும்பங்கள் வல்லாண்டு வளகோடு உலக வாழ வேண்டும். இருந்தாலும் இந்த சிங்கார பொன்வடிகிறேன் நாடகம் என்ன வச்சிருக்கிற நாடகம் கலந்து கூதிகள் அது முந்தானத்து ஓடமங்கலத்துல இருந்தாலும் இந்த சிங்கார பொன்வடிகளே ஒரு பகவனைக்கூடிய உங்களுக்கு ஒரு குடும்பம் கும்பிடு, உங்களுக்கு குஞ்சுக்கு ஒரு கும்பிடு. வெட்டி நின்று சாமியாமையா இருப்ப சுல்கருமாட்டு பேசிட்டே இருக்கிறாருங்க. நான் கூத்து வச்சு இன்னும் சிவபுராணத்திலே ஒரு மகாமலைக்குடி எங்க மகாசுரன் இல்லையே திசகாளியம்மன் பிறப்பு. திசகாளியம்மன் பிறப்பு 4 திக்குகளுக்கும் 4 காலியாக பேருங்க. அந்த மாயவருடைய பேர்வழிக்காக இன்னும் உனக்காக எனக்காக வாரி வழங்கியாருமே கோபாலனுடைய குடும்பத்தார் இந்த முனியப்புடைய அருள் பெற்று பல்லாண்டு வளகோடு இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடம் திசகாளியம்மன் பிறப்பு இல்லையே வேங்கமகாசூரன் அப்படிங்கிற நாடகத்தை வச்சுக்கிறாங்க. இந்நாடகத்திலே நீங்கள் யாரு, உங்கள் பெயர் என்ன, உங்க விருத்தாந்தகம் என்ன, நீ ஏன் வந்த, யாரு சுண்ணியும் வந்த,
நாடோ சத்தியலோகம். உங்கள் நாடோ சத்தியலோகம். சத்தியலோகத்தை ஜனத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய சகலவிளக்க பிரம்மதேவ மேல் உடனே மயிர் மாதிரி பிடிக்க விடுறாங்க. ஆண்டோடைய அருள் பெற்று நோய் நொடியாமல் சின்னஞ்சிறு இருந்தாலும் நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு பலகோடு வாழ வேண்டும். பேரை கேட்டா மயிர் மாதிரி இருக்குதா? அவனுக்கும் ஒண்ணும் தெரியல, உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. ஏங்க கீழே என்ன? பூமி. கீழே மேல கீழே பூமி மேல கண்ணத்தேன்ல கூது மேல படதா உண்டா? மண்ணக்கம் பர்தாவுக்கு மேல இருக்கக்கூடிய விண்ணக்கம். உங்க பேரும் புகழும் நம்ம கொள்ளக்காரர் கொடி கட்டி பறக்குதுங்க. கொலையில தாளமேளங்கை 4 மேல போறேன். யாரு செத்தாலும் 4 பேர் வேணுமா? ஆமா. நீ பேச முடியும் என்ன சொன்ன? எடா கூத்து கூட சொட்டக்காட்டு விட்டாங்க, யாரையுமே காணோம். எப்படா இன்னைக்கு வெடி வைக்கிறதுன்னு நினைச்சேன். வந்துட்டே இருக்கிறாங்க. வாழை வைக்கக்கூடிய தெய்வம் பாக்குறதுக்கு ரசிகர் நல்லா உற்சாகத்தோட இந்த ரசிகர்கள் இல்லாவிட்டால் உற்சாகமா பார்த்தா அதான் முதல்ல சொல்லிட்டேன். மாடு சரியா போகணும்னா ஏறு கலப்பையை பிடிக்கிறோம், சரியா பிடிக்கும். ஆமா, நம்மளை வாழ வைக்க தெய்வங்கள் இந்த கலைஞர்கள் இல்லாவிட்டால் நடிகர்கள் அல்ல. நம்மளை வாழ வைக்கக்கூடிய அக்னிலே பிறந்த வீரவண்ணர்களுக்கு மீண்டும் இந்த முனையப்படி அருள் பெற்று வீர வீரத்தோடு பல்லாண்டு பல்லாண்டு வளகோடு இருந்தாலும் தாய் தந்தைகள் யாரு? நாய்க்கு சந்தை எங்க வந்து ராஜ்யப்பட்டிக்கு வண்டிகர் போடுவாங்களா? பெரிய பெரிய பண்ணி அடிப்பாங்க. புறப்படு 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 புறப்படு.
தந்தையாருமாயவன் தாயாருமாயவன். என்னது? தந்தையாருமாயவன் தாயாருமாயவன். ஏங்க நல்லா கேளுங்க ஜனங்களே. ஜனங்க இங்க உட்கார்ந்துக்கிறீங்களா? நல்லா கேளுங்க. தந்தையாரும் ஆயவன் தாயாரும் ஆயவன். அது எப்படிங்க? ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு தான் குழந்தை பிறக்கும். அதுதான் உலக நீதி. தந்தையாரும் ஆயவன் தாயாரும் ஆயவன். அது எப்படி கேட்கறவங்க கேன கூதியா? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் குழந்தை பிறக்குவதை தவிர இரண்டு ஆண்களுக்கு எப்படி குழந்தை பிறக்காய்? ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு தானே குழந்தை பிறக்கும். பாரு அவனா சொல்றான். ஆமான் மாயவருடைய உந்தி கமலத்திலே தாமரை தண்டை உருவாக்கி அந்த தாமரை புஷ்பத்தின் வழியாக 5 முகத்தோடு பிறந்த 5 முகடைத்த பிரம்மதேவன் தாங்கள். அதாவது தாமரை தண்டை உருவாக்கி அந்த தாமரை தண்டின் வழியாக 5 மலர்களை உருவாக்கி அந்த 5 மலர்களை ஐமுகம் படித்த பிரம்மதேவனாக நீங்க பெறுவீங்க. ஏசாமி, அதாவது ஐமுகம் படித்த பிரம்மதேவனாக நீங்கள் இருந்தாலும் ஏசாமி உங்களுக்கு தினந்தோறும் என்ன வேலை, என்ன தொழுவாடு? ஹெல்மெட் அர்ஜுன் நம்மடா. கொள்ளக்கார சுனி கருவே உருவாக்கி உருவே சரீரமாக்கி அந்த சரீரத்தையே பிண்டமாக்கி கண் காது மூக்கு என்று சொல்லக்கூடிய உருவத்தை படைக்கிறது இந்த படைக்கு பரவனுடைய வேலை. எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவராசிக்குமே படைக்கும் பொறுப்பு 8 முதல் கடவுள் தாங்கள். எறும்பு முதல் யானை கடித வரை 86 லட்சம் ஜீவராசிகளுக்கு நீங்க இப்படி கைய கால சௌரித்தி எல்லாம் பண்ணுவீங்களா? அது ஒண்ணுமில்லாதனால அது எதுக்கு வராது, எதுக்கு வரா குடிச்சு வருவோம்.
அப்படி டேய், மாத்திரை போல கிறுக்குங்க அவனுக்கு. எருமை முதல் யானை கடித வரை 86 லட்சம். ஏங்க, எருமை முதல் யானை கடித எருமை முதல் அறிவே உருவாக்கு உருவே சரிகரமாக்கி சரிகரமே பிண்டமாக்கி ரெண்டு மாத்து கொடுங்கடா. இப்படி நீ என்னதான் பாடுபட்டு இடப்பு எங்கடா ஆடுறாங்க? அப்படி அறிவே உருவாக்கி என்னதான் இடுப்பை ஆட்டி பாடுபட்டாலும் கைகளை ஆட்டி பாடுபட்டாலும் மகாலிங்க புத்தி வந்து போச்சு. எருமை முதல் யானை கடித வரை 86 லட்சம் ஜீவபதங்களுக்கும் நீங்களா இப்படி கையை காட்டி இப்படி கருவை உருவாக்குவது அதுதான் என்னுடைய பொறுப்பு. இருந்தாலும் உங்களை தான் படைத்து நானேதான் தேடிட்டு தான் வந்தேன். தந்தையார் படைத்து நானேதான். எர்ரா பைத்தியர் கூதி. இடுப்பு எது காட்டுறாங்க? ஆட்டு உடைக்கும் போது இடுப்பு கைகால ஆடாதடா. ஓய், இடுப்பு எது காட்டுறாங்க? போடா சாமியாவே இருப்பா. அனைத்து ஜீவபதங்களுக்கும் நீதான் கருவை உருவாக்கு. இப்படி மாநில மக்கள் உன்னை படைத்தும் நானேதான், உன் தந்தையார் படைத்தும் நானேதான். உனக்கு 2 பசங்க வந்து நான் தான் உன் தாத்தனை படைச்சது நான் தான் போடா. அலப்ப நாயா கோயா என்ன படிச்சது கூட நீ இரு. எங்க அப்பா கூட இருந்துட்டு பாரு, தடுமாறி இருப்பாரு. எங்க பாடுனா கூட இரு. 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வெடி 6 மாதம் தூக்கம் கேட்டு நான் பெண்ண பாக்குறது பேர் வாங்குறீங்க. என்னதான் மாநில மக்கள் பாடுபட்டாலும் இப்படி கையை நீட்டி கடவுள் பார்ப்பார். இந்த குழந்தை கூண் குருடு மொண்டி முடவர்களால் நன்றாக பிறக்க வேண்டும் என்று பாடுபடும் போது நான் பார்த்து கொண்டே இருப்பேன். அப்பொழுது இப்படி கரங்களை கொஞ்சம் இப்படி திசையை திருப்பி விட்டால் கூண் குருடு மொண்டியாக பிறந்துவார்கள். சரி, பரவாயில்ல. அப்பொழுது சொல்வார்கள் உலக மக்கள், இந்த பாலா போன பிரமன் நம்முடைய குழந்தையை கூண் குருடாக படைத்துட்டார்களே, அப்படி என்று என்னை இழிவாக பேசுவார்கள். அதாவது எத்தனை ஜீவபதங்களுக்கும் கருவை உருவாக்குறீங்களே, தேடிட்டு இருந்தேன். காரிமங்கலம் சந்தையில ஒரு எறும்பு கண்டு வாங்கிட்டு வந்தேன். சொன்னீங்க காரிமங்கலம் சந்தையில 30,000 ரூபாய் போட்டு எறும்பு கண்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். டெல்லி எறும்பின்னு அது வாங்கிட்டு வந்து இப்ப 3 வருஷத்துல 60,000 ரூபாய் தட்டு தின்னு கொடுத்துங்க. நானும் எத்தனையோ டாக்டர் கூட்டியாந்து சென ஊசி போடுற சாமி, எங்க மாடு எறும்பு செனையா நிக்க மாட்டேங்குது. எங்க எருமை செனை பண்றது நீதான் சாமி. நான் சாமியா இருப்பேன். எருமை செனை பண்றதுக்கு வந்திருக்காரு. அன்றைக்கே டாக்டரை படைத்தும் நானேதான். அந்த டாக்டர் என்னுடைய சீடப்பிள்ளை டாக்டர். அவர்னாலே முடியல சாமி, நீ தான் வரணும். எங்கே வர வேண்டும்? செனவா எங்க சென நின்று போச்சுனா 3 மாதம் கழிச்சு வந்து கையை விட்டு பாக்கணும். சென நின்றுட்டான், நீ கேட்கற காது வாங்கிக்கோ. எங்க எருமை சென பண்றது உன் பொறுப்பு. போன் நம்பர் கொடுப்பா. போன் நம்பர் காலேஜ் நிச்சயம் தர்றேன். ஆமா, இருந்தாலும் என்னுடைய மாநிலத்தை வந்து யாரு? மாநிலத்தை தேவடி யாரு? முடிச்சு முடிச்சு முடுவேன். பிரிச்சு மேய்ச்சி விடுவாங்க. ஓட மாட்டேன்.
என்னுடைய மாலையிட்ட தேவியார் மாலையிட்ட தேவடியா வழக்கெல்லாம் பேசும் சக்தி கொடுப்பார் கலைவாணி சரஸ்வதி. ஓ பேசும் சக்தியை கொடுப்பவர் கலைவாணி சரஸ்வதி. அந்த கலைவாணி சரஸ்வதி தேவியா தக்கன் தன்னையால் வாழ்ந்து சொல்லி மூன்று மக்களை பெற்றெடுத்து உலக மக்களுக்கெல்லாம் ஆணுக்கு ஒரு பெண் பெண்ணுக்கோ நான் படைக்கப் போயிருக்கிறேன். மாலையிட்டு மங்கை அழைத்து வா. போய் அருவாமனையில பற்றி வைத்தாங்க. அரண்மனையில ஓய்வெடுங்க பிரமதேவனாகப்பட்ட தன் மனைவியாகிய கலைவாணி சரஸ்வதி அழைக்க கலைவாணி சரஸ்வதி ஆகப்பட்ட ஒருவரும் தாங்க. என்னது